கடன் அடையணும், கஷ்டங்கள் தீரணும், வருமானம் பெருகணும், செல்வ செழிப்போடு நம்ம வாழ ஆரம்பிக்கணும் அப்படின்னா, இந்த பதிவு உங்களுக்காக தான். நாளைய தினம் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரும் அமாவாசை. பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்கிறதுக்கு ரொம்ப சிறப்பான பலன் உங்களுக்கு கொடுக்கும். அதே சமயம் அமாவாசையோடு சேர்ந்து வந்திருக்கிறதுனால இன்னும் உங்களுக்கு 100 மடங்கு பலன் அப்படின்றதுல 1000 மடங்கு பலன் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ ஒரே ஒரு கைப்பிடி கல்லுப்பும் அதற்கு கூட ஒரு வரி மந்திரம் போதும். இந்த கைப்பிடி கல்லுப்பை வைத்து நம்ம என்ன செய்யணும், அந்த ஒரு வரி மந்திரம் என்ன, இது எல்லாமே டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள், கஷ்டங்கள், கடன்கள் எல்லாமே கரைய ஆரம்பிக்கும், தீர ஆரம்பிக்கும். ஸோ அது என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ் சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணல, இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போடுற ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இந்த பதிவில் நம்ம அமாவாசை என்று செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு சில விஷயங்களும் பதிவில் ஷேர் பண்ண போகிறேன். உங்களுடைய பிரச்சனைகள் மட்டும் இல்லை, கந்திருஷ்டியும் சேர்ந்து தீர்றதுக்கு நம்ம நிறைய டிப்ஸ் இந்த பதிவில் பார்க்கலாம். பொதுவாகவே அமாவாசை அப்படின்றது பித்திருக்களுக்கான ஒரு வழிபாடு. அதே மாதிரி கந்திருஷ்டி சுற்றி போடுறது, வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை ரிமூவ் பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் செய்கிறதுக்கு இந்த நாள் சிறப்பான நாளாக அமையும். இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்களில் பிரபஞ்சத்தில் நேர்மறை ஆற்றல் நிறையவே இருக்கும். அதனால் இந்த நாட்களை தவற விடாமல் ஒரு சில விஷயங்களை செய்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கும். அந்த வகையில் நாளைய தினம் பார்த்திங்கன்னா, முதலாவதாக காலையிலே எந்திரிச்சு சுத்தபத்தமாக குளிச்சு முடிச்சதுக்கப்புறமா பூஜை அறையில் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கல்லுப்பு பரிகாரம், கல்லுப்பு தாந்திரிகம் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இது அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேலையில் செய்ய முடியுன்றவங்க அந்த நேரத்தில் நீங்கள் செய்யலாம். முடியாத பட்சத்தில் நாளை இரவுக்குள்ளே நீங்கள் இதை செய்து முடிச்சிருங்க. ஸோ காலையிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம முதல் விஷயம் விளக்கேற்றுவது. மகாலட்சுமி தாயார் முன்னாடி ஒரு விளக்கேற்றுவது. பூஜை அறையில் விளக்கேற்றினதுக்கப்புறமா 2 கைப்பிடி அளவு உப்பு எடுக்க போகிறோம். ஸோ வலது கை 2 கைப்பிடி அளவு நம்ம எடுத்துக்கிறோம். 2 கையிலையும் கல்லுப்பு வைத்துட்டு நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக கல்லுப்பு குத்தினா ஒன்றும் தவறு கிடையாது. ஸோ அந்த கல்லுப்பு குத்துற அளவுக்கு ரொம்ப டைட்டாக பிடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. லைட்டாக நீங்கள் கல்லுப்பை 2 கைகளையும் வைத்து மடித்துக்கொள்ளுங்க. ஸோ பூஜை அறையை நோக்கி நீங்கள் உட்காரலாம், இல்லை கிழக்கு நோக்கி உட்காரலாம், இல்லை வடக்கு நோக்கி உட்காரலாம். தெற்கு நோக்கி மட்டும் உட்காரக்கூடாது. ஸோ தரையில் ஒரு சின்ன துணி போட்டு அதுக்கு மேலே உட்காரலாம். அப்படி இல்லைன்னா நாற்காலி இருக்குன்னா நாற்காலியில் உட்காந்துக்கலாம், உங்களுடைய விருப்பம் தான். ஸோ வெறும் தரையில் நீங்கள் உட்காரதை தவிர்த்துடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேஸில் உட்கார்ந்துட்டு நீங்கள் இதை கேட்கலாம், நான் பூஜையில் தான் இதை செய்யணுமா, இல்லை வெளியே தனியாக ஒரு இடத்துல செய்யலாமா, ஹாலில் செய்யலாமா அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த இடத்துல வேணால் நீங்கள் செய்யலாம். உங்களுடைய கம்ஃபர்டபுளாக ஒரு பிளேஸ் பார்த்து அந்த இடத்துல உட்காந்துக்கோங்க. ஸோ விளக்கேற்றதுக்கு அப்புறமா இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க, அதுவே போதுமானது. இந்த 2 கைகளிலும் இருக்க கல்லுப்பு நீங்கள் கைகளை நல்லா டைட்டாக பிடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை மனதார சொல்லிக்கோங்க. இப்போ கடன் இருக்குன்னா கஷ்டங்கள் தீரணும், கடன் தீரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கோங்க. பண பிரச்சனைகள் இருக்குன்னா அந்த பண பிரச்சனைகள் தீரணும் வேண்டிக்கோங்க. ஒரு சிலருக்கு வீடு வாங்கணும், அந்த வீட்டோட கடன் அடையணும்னு சொல்லி வேண்டுதல் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ சரி, நோய் தீரணும், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கணும், வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களும் பெருகணும், கடன் அடையணும், இந்த மாதிரி உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் இந்த நேரத்தில் சொல்லிக்கோங்க. இதை ஒரு 5லேருந்து 10 நிமிடம் நீங்கள் செய்தால் போதும். அதே மாதிரி ஒரு வரி மந்திரம் ஒன்று சொல்கிறேன், அதையும் நீங்கள் சொல்லுங்கள். நம்ம இந்த ஒரு வரி மந்திரத்தை இத்தனை தடவை சொல்லணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஒரு 5லேருந்து 10 நிமிடம் உங்களால் எவ்வளோ நேரம் சொல்ல முடியுமோ அவ்வளோ நேரம் சொல்லுங்கள். ஆனால் உங்களுடைய வேண்டுதல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் கான்சன்ட்ரேஷனை கண்டிப்பாக வைங்க. அதை நீங்கள் மனதார நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லுங்கள். நம்ம இந்த ஒரு வரி மந்திரத்தில் எண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 108 முறை சொல்லணும் அப்படின்னு சொல்லி எண்ணிட்டே இருக்குது, இதுலேயே நம்ம கவனம் போயிடும். நம்மளுடைய வேண்டுதல் அந்த இடத்துல நினைக்க மாட்டோம். ஸோ கல்லுப்பு கையில் வச்சுருக்கும் பொழுது நீங்கள் என்ன கேட்குறீங்களோ, என்ன வேண்டுதல் கேட்குறீங்களோ அது கட்டாயமாக நடக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தில் நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்றது அமாவாசை. அதற்கு கூட வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வந்திருக்கு. மகாலட்சுமி தாயாருக்கு உரிய அந்த நாளில் மகாலட்சுமி தாயார் மட்டும் இல்லாமல் சுக்கிர பகவானோட அருள் உங்களுக்கு ஒரு சேர கிடைக்கக்கூடிய ஒரு நாள் தான் வெள்ளிக்கிழமை. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் பிரம்ம முகூர்த்த வேலை இன்னும் செய்தீங்கன்னா இன்னும் இரட்டிப்பான பலன் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த பிரம்ம முகூர்த்த வேலை அமாவாசை வெள்ளிக்கிழமை. அப்படி பிரம்ம முகூர்த்த வேலை செய்ய முடியாதவங்க நான் சொன்ன மாதிரி இரவுக்குள்ளே எப்போ வேணால் நீங்கள் செய்யலாம். ஸோ கையில் இந்த கல்லுப்பு 2 கைகளையும் வச்சுட்டு இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லுங்கள். அந்த மந்திரம் ஓம் ஸ்டீம் நமக, ஓம் ஸ்டீம் நமக, ஓம் ஸ்டீம் நமக. அப்படி இல்லைன்னா ஓம் ஸ்டீம் நம, ஓம் ஸ்டீம் நம, ஓம் ஸ்டீம் நம இப்படி சொல்லலாம். அதுவும் இல்லைன்னா ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி, ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி, ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி, இந்த மாதிரி சொல்லலாம். உங்களுக்கு எந்த மந்திரம் எளிமையாக இருக்கோ இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னால் போதுமானது. ஆனால் உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் மனதார நினச்சிக்கோங்க. அந்த நேரத்தில் இந்த கல்லுப்பு வைத்து இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வேண்டுதல் சீக்கிரமாகவே நடக்க ஆரம்பிக்கும். ஸோ ஒரு 5லேருந்து 10 நிமிடம் 15 நிமிடம் இந்த மாதிரி
மாதிரி மந்திரத்தை சொல்லி முடித்ததுக்கப்புறமா இந்த கல்லுப்பை ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் போட்டு அதை அப்படியே மகாலட்சுமி தாயார் படம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி வச்சுருங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய அடுத்த வேலைகளை நீங்கள் செய்ய போயிட ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த வேலைகள் செய்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளுடைய பூஜை நிறைவு செய்யணும். கண்டிப்பாக கற்பூர ஆரத்தி காமிச்சு இந்த பூஜை நிறைவு செய்ததுக்கு அப்புறமா நீங்கள் உங்களுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கலாம். அடுத்து மாலை 6 மணிக்கு மேலே இந்த கல்லுப்பு நம்ம பூஜையில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து குடிக்கிற தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, அதை கொஞ்சமாக பிடிச்சிக்கோங்க. அந்த குடிக்கிற தண்ணியில் இந்த கல்லுப்பை கரைத்து மண்பாங்கான இடமோ மரத்துக்கு அடியிலையோ இந்த மாதிரியான பிளேஸில் நீங்கள் ஊற்றி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால கட்டாயமாக உங்களுடைய பண பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள் தீர்றது மட்டும் இல்லை, செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கும். உங்களுடைய வேண்டுதல்கள் கட்டாயமாக நடக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி நீங்கள் இதை கேட்கலாம், நான் நாளை தினம் அமாவாசை மட்டும் அன்று செய்யணுமா, இல்லை டெய்லி செய்யலாமா, வாரம் வாரம் செய்யலாமான்னு சொல்லிட்டு, நம்ம இதை வந்து தினம்தோறும் செய்யலாம், தவறு கிடையாது. வெள்ளிக்கிழமை செய்யலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம தினம்தோறும் காலையில் இந்த ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு வச்சு உங்கள் வேண்டுதலை சொல்லிவிட்டு அதை வந்து அப்படியே கரைச்சி மண்பாங்கான இடத்துல ஊற்றிடலாம். ஸோ இந்த மாதிரி தினம்தோறும் நீங்கள் செய்யலாம், தவறு கிடையாது. ஸோ இந்த கல்லுப்பை வைத்து நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமே கட்டாயமாக 100% பலிக்க ஆரம்பிக்கும். 100% அப்படின்றது 1000 மடங்கா 1000 மடங்காக உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அமாவாசை சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த நாளை நம்ம செய்ய சொல்கிறது. ஸோ இரண்டும் ஒரு சேர கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்றதுனால தான் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நமக்கு இரட்டிப்பான பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இதற்கு கூட இப்போ இந்த கல்லுப்பு பரிகாரம் சொல்லியிருக்கேன். இதற்கு கூட இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. நம்ம அமாவாசை அன்று எப்பொழுதுமே செய்யக்கூடிய விஷயங்கள், அதையும் கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்கள். நிலைவாசலில் 2 பக்கமும் கல்லுப்பு வைக்கிறது. இந்த கல்லுப்பு நாளை தினம் வச்சுட்டு ஒரு 3 நாளுக்கு அப்புறமா எடுத்து கரைத்து விட்டுடலாம். அப்படி இல்லைனா வாரத்திற்கு ஒரு முறை நீங்கள் மாற்றலாம். ஸோ நிலைவாசல்லையும் இந்த அமாவாசை அன்று கட்டாயமாக நீங்கள் கல்லுப்பு வைக்கிறத வழக்கமாக வச்சுக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிலைவாசல் வழியாக தான் நம்ம வீட்டை தாண்டி உள்ளே வருவோம். ஸோ வாசல் வழியாக தான் நல்ல விஷயங்களும் சரி கெட்ட விஷயங்களும் சரி உள்ளே வரும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வாசலை தாண்டி எதுவுமே உள்ளே வரக்கூடாது, நல்ல விஷயங்கள் மட்டும் தான் நம்ம கூட வரணும், கெட்டது அப்படியே போயிடணும். ஆல்ரெடி வீட்டுக்குள்ளே கந்திருஷ்டி கெட்ட விஷயங்கள் இருக்குது, கெட்டது இருக்குன்னா அதை எல்லாத்தையுமே இந்த கல்லுப்பு இழுத்து வைத்து கொள்ளும். ஸோ இந்த கல்லுப்பை நீங்கள் அதே மாதிரி தண்ணீரில் கொட்டி அதை வந்து கால்படாத இடத்துல ஊற்றி மாற்றிடலாம். ஸோ இதை வந்து ஒரு வாரத்திற்கு ஒரு தடவை நீங்கள் இதை மாதிரி தொடர்ந்து செய்யலாம். அப்படி இல்லைன்னா ஒரு நாள் வச்சுட்டு அது அப்படியே 3 நாள் இருக்கட்டும், 3 நாளுக்கு அப்புறம் மாற்றிடலாம். இதையும் நீங்கள் தினந்தோறும் செய்யலாம், தவறு கிடையாது. அதே மாதிரி அமாவாசை அன்று குறிப்பாக இன்னொரு விஷயம் நம்ம நிலைவாசலில் வைப்போம். ஒரு லெமன் எடுத்துகிட்டு அதை 2ஆக கட் பண்ணி அதில் ஒரு பக்கம் குங்குமம் இன்னொரு பக்கம் மஞ்சள் தடவி வைக்கலாம். அப்படி இல்லைனா 2 பக்கமும் குங்குமம் தடவி வைக்கிறது. ஸோ குங்குமம் தடவி இந்த மாதிரி நீங்கள் நிலைவாசலில் வைக்கும் பொழுது இதுவும் தீய சக்திகளை வீட்டுக்குள்ளே வர விடாது. ஆல்ரெடி இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியும் அதை அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த லெமன் வந்து வச்சதுமே ஒரு மாதிரி கருப்பு கலரில் பூஞ்சை பிடிச்ச மாதிரி இருக்கும், சிலருக்கு சீக்கிரமாக அழுகிடும். இந்த மாதிரி இருக்குன்னா கவலைப்படாதீங்க. இது வந்து வீட்டிற்குள்ள இருக்கக்கூடிய அந்த கந்திருஷ்டி நெகட்டிவிட்டி எல்லாமே அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கு, அதனால தான் இந்த மாதிரி மாறுதுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் தொடர்ந்து வைக்க வைக்க சீக்கிரமாகவே அந்த நெகட்டிவிட்டி எல்லாமே ரிமூவ் ஆகிடும். உங்கள் வீட்டில் நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் வர ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி காஞ்சிருக்கும், காய்ந்த நிலையில் இருக்கும், அந்த மாதிரி இருந்தாலும் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை நீங்கள் தூக்கி போட்டு மறுபடியும் இன்னொரு லெமன் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது சில மாதங்கள் சில வாரங்களே உங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ குறிப்பாக இதை அமாவாசை என்று சேர்ந்து வந்திருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமையில் மறக்காமல் இந்த லெமன் வாசலில் வைக்கிறது நீங்கள் கட்டாயமாக நாளைய தினம் செய்ய ஆரம்பிங்க. அடுத்து வீட்டுக்குள்ளே எல்லா ரூம்ஸ்லையுமே கொஞ்சம் கொஞ்சம் கல்லுப்பு ஒரு பவுலில் கொட்டி வைக்கிறது. வீட்டுக்குள்ளே 4 மூலைகளிலும் 4 திசைகளிலும் நம்ம வந்து கல்லுப்பு வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி உங்களால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாமே கட்டாயமாக செய்யுங்க. அதே மாதிரி ஹாலில் ஒரு பவுலில் கல்லுப்பு கொட்டி அதில் மிளகு, பச்சை கற்பூரம் இது எல்லாமே சேர்த்து வைக்கிறது. இதுவும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி கந்திரிச்சு இழுத்துக்கொள்ளும். ஸோ இது எல்லாமே நம்ம தொடர்ந்து செய்ய வேண்டிய விஷயங்கள். இதையும் நாளை தினம் மறக்காமல் செய்யுங்க. இது எல்லாமே நான் ஆல்ரெடி உங்களுக்கு பதிவாகவும் சொல்லியிருக்கேன். ஸோ இதை வந்து ரிமைண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதுலேயும் உங்களுக்கு ஆட் பண்ணி சொல்லியிருக்கேன். குறிப்பாக ஆகாச கருடக்கிழங்கு நிலைவாசலில் கட்டுவது இது உங்களுக்கு வந்து நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய கந்திருஷ்டியை அப்படியே அந்த கிழங்கு உள்வாங்கி வச்சுருக்கோம். நிறைய பேருக்கு வந்து கிழங்கு சுருங்கியே இருக்குங்க, இன்னும் வளரலை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி கிழங்கு வந்து வளர முடியாமல் சுருங்கி இருக்குன்னா வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை அதை அப்சர்வ் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். நெகட்டிவிட்டி, கந்திருஷ்டி இது எல்லாமே அந்த மாதிரியான கெட்ட சக்திகளுக்குள்ளே தான் வரும். ஸோ அதே மாதிரி இன்னும் ஒரு சிலருக்கு வந்து நிறைய கெட்ட கனவுகள் எல்லாமே வர ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குன்னா வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகள், கெட்ட சக்திகள் காரணமாக தான் கெட்ட
கெட்ட கனவு வருது. ஸோ இந்த மாதிரி கெட்ட கனவுகள் எதுவும் வராமல் இருக்கணும், வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கணும், பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கணும்னா இந்த கிழங்கு நீங்கள் கட்டி பாருங்கள். அந்த கிழங்கு அது எல்லாத்தையுமே உள்வாங்கி வச்சுருக்கும். ஸோ ஒரு சில மாதங்களே இது வளர ஆரம்பிக்கும். ஸோ வளர வளர அதே மாதிரி உங்களுடைய வீட்லேயும் குடும்பத்துலேயும் சரி நல்ல ஒரு செல்வ நிலையில் நீங்கள் வளர ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த கிழங்கு கட்டாயமாக அமாவாசை நாளை தினம் வருது, வெள்ளிக்கிழமையும் வந்திருக்கு. ஸோ அதனால் இந்த கிழங்கு வாங்க முடிஞ்சு கட்ட முடியுன்றவங்க கட்டுங்க. ஆல்ரெடி இருக்குது, சுருங்கி இருக்குது, வளரலை அப்படின்றவங்க மாற்றணும்னு நினைக்கிறவங்களும் நாளைய தினம் நீங்கள் மாற்றலாம். ஸோ இந்த விஷயத்தோடு நான் சொல்லியிருக்கக்கூடிய கைப்பிடி கல்லுப்பு பரிகாரம் இதையும் நீங்கள் மறக்காமல் செய்யுங்க. உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து நல்ல ஒரு செல்வ நிலை வளரணும். அதே மாதிரி கடன் பிரச்சனை, பண பிரச்சனைகள் தீரணும் மனதார வேண்டி இந்த பதிவு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருக்கு, இந்த பதிவில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் பிரணவ் சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போடுற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.